ஒரு 2 minutes இருங்க. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்க பாருங்க, பிரியாம்பிள். இது பிரியாம்பிளோட டெக்ஸ்ட். இதுல நீங்க இந்த லைன் பாருங்க. இந்த லைன் பாருங்க, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் இருக்குங்களா? ஸோ இது இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுறது தான் இதில் இந்த லிபர்ட்டி, இந்த ஃப்ரீடம் ஆஃப் தாட்டு, எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிகிள் 19 கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ அந்த ஆர்டிகிள் 19 என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஒருத்தவங்க வந்து லைக் இப்போ நம்ம படிச்சிருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் ரைட்ஸ் கிடையாது. லைக் எக்ஸாஸ்டிவா எது வேணா ஃபண்டமெண்டல் அப்படின்றதுனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வைக்கலாம், லிமிடேஷன்ஸ் வைக்கலாம், டு தி எக்ஸ்டென்ட் ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கலான்ட்டு. அப்போ இப்போ முதல்ல என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இந்த ஆர்டிகல் 19 படி, அண்ட் ஆல்சோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ எனக்கு வந்து இந்த டெமோக்ராட்டிக் நேஷனில் இப்போ டெமோக்ரஸின்ற கான்செப்டே என்ன, மக்கள் வந்து அவங்களுடைய சுய சிந்தனையினால அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அவங்க தேர்ந்தெடுக்கணும், அவங்களே அவங்கள ஆட்சி செஞ்சுக்கணும். இதுதானே டெமோக்ரஸி. ஸோ நான் வந்து எனக்கு தோன்றதை நான் பேசுறது, நான் எக்ஸ்பிரஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனுடைய ஒரு கேரக்டர் தானே. அதோட ஒரு லைக் அதோடைய ஒரு பார்ட் தானே இது எல்லாமே. ஸோ இதுதான். இப்போ நான் வந்து அதுக்கு நான் இப்போ எனக்கு வந்து நான் எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வேணா பேச முடியாது. மற்றவங்களை வந்து டிஃபேம் பண்ற மாதிரி தப்பாகவோ இல்லை தப்பான ஒரு ரூமரையோலாம் கிளப்ப முடியாது. அதெல்லாம் இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ வந்து எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா அது வந்து நான் கரெக்டா பேசணும். இங்கதான் வந்து இங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். லைக் இதை வச்சு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, நிறைய உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே இருக்கும். இப்போ நம்ம எது வந்து தப்பான ஸ்பீச், எது வந்து அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிய ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கேசஸ்ல ஒரு விதமா வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டெக்ஸ்சுவலா என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் 1A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இந்த கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நத்திங் இன் திஸ் சப் கிளாஸ் A ஆஃப் கிளாஸ் 1 shall affect the operation of any existing law. உங்களுக்கு இந்த டேப் தெரியுதுங்களா? இல்ல இப்ப தெரியுது மேம். ஓகே. ஓகே, அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 19 ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் A. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, all citizens shall have the right to freedom of speech and expression சொல்றாங்க. இப்போ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இங்க ப்ளூ ஹைலைட்டட் பண்ணிருக்கல, அதுதான். Nothing in subclause A, clause 1 shall affect the operation of any existing law or prevent the state from making any law insofar as such law imposes reasonable restrictions on the exercise of the rights conferred on the said subclause in the interest of the sovereignty and integrity of India, the security of the state, friendly relations with foreign states, public order, decency or morality, or in relation to contempt of court, defamation or incitement of an offense to an offense. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து
இந்த இந்த விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லாவை மேக் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ எப்பப்பலாமா எப்போ வந்து நாட்டுடைய அச்சுறுத்தலுக்கு அச்சுறுத்துற விதமா உங்களுடைய ஸ்பீச் இன் த சென்ஸ் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களோட செயல்பாடுகள் இருந்ததுனாலும் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ் கூட நம்மளோட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்க்கு பாதிப்பு வர மாதிரி உங்களுடைய இது இருந்ததுனாலோ, இல்லை ஒரு லைக் இன்டீசென்ட்டாக நம்மளோட எத்திக்ஸை மீறின மாதிரி ஏதாவது இருக்கு, இல்லை மற்றவங்களை டீஃபேம் பண்ணி இது இருக்கு, இல்லை வந்து வன்முறையை தூண்டுற விதமாக உங்களுடைய இது உங்களுடைய ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு. டு தி எக்ஸ்டென்ட் எது வந்து ரீசனபிளோ அந்த விதத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வருது, இது வந்து என்னது, இட்ஸ் அ ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் தாட். சரிங்களா? இப்போ ஒரு கதை எழுதுறேன், அந்த கதையில வந்து உங்களுக்கு நிறைய வந்து வைலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, சென்சார் போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட்னு பண்ண மாட்டாங்க. பட் எந்தெந்த சீன்ஸ்லாம் வந்து வந்து வன்முறையை தூண்டுதோ, இல்லை எதெல்லாம் வந்து பாதிப்பு கிரியேட் பண்ணுன்ற மாதிரி இருக்கோ, இல்லை எதெல்லாம் வந்து நம்மளுடைய நேஷனுக்கு அகெயின்ஸ்டா ரூமரா இருக்கு, இல்லை இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் அது எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா வந்து இதை யாரு பார்த்தா கரெக்டா இருக்குமோ, இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்னு 2 இருக்கும். இப்போ யூ அப்படின்றது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், கிட்ஸ் கூட பார்க்கலாம் அதில் அந்த மாதிரி. இப்போ ஏ அப்படின்றது அடல்ட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த வயசை கடந்தவங்க பார்க்கறது மட்டும்தான் இதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை அந்த கேட்டகரியே பிரிப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ விதத்தில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். பாருங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை இது எப்படி வேணாலும் இருக்கலாம். வெறும் படத்துக்குன்னு தான் சொல்லலை, ப்ரெஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட கட்சி மீட்டிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது அவங்களுக்கு அப்ளிகபிள். நெக்ஸ்ட், டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். இது வந்து கிளாஸ் 1 சப் கிளாஸ் பியில். டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னா என்னது, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இது நடந்தது, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது மெரினா பீச்சில். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு அரை நெறியில தான் அவங்க போராடினாங்க ஒரு இடத்துல கூடி. யாரும் வந்து கத்தி கபடாலாம் எடுத்துட்டு வந்து சண்டை போடல, எதுவும் பண்ணல. அதை வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்காக வேண்டி வந்து சில குண்டாஸ் கேங் எல்லாம் உள்ள விட்டாங்க. ஸோ இந்த ரீசனை சொல்லி கலைக்கிறதுக்காக, ஓகேங்களா, வித் ஆர்ம்ஸ் அவங்க வந்தாங்க. பட் உங்களுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்று கூடி பீஸ்ஃபுல்லான மீன்ஸ்ல வந்து போராட்டம் பண்றதுக்கோ, இல்லை போராட்டம் மட்டும் தான் இல்லை, வாட் எவர் ரீசன், ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துறதோ, இல்லை ஒரு தெருவில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக கூடுறதோ, இது எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சரிங்களா? வித்தவுட் ஆர்ம்ஸ், மற்ற பப்ளிக் பீஸை வந்து கெடுக்காம, யாரையும் அச்சுறுத்தாம, யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம அவங்க ஒன்று கூடுறதுக்கு உரிமை இருக்கு. இப்போ இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. Nothing in subclause B of the said clause shall affect the operation of any existing law in so far as it imposes or prevent the state from making any law imposing in the interest of sovereignty and integrity of India or public order reasonable restrictions on the exercise of rights conferred by the said subclause. அதாவது நம்மளோட இந்தியாவோட இந்த ஒற்றுமைக்கு பிரச்சனை வர மாதிரியோ, இல்லை லா அண்ட் ஆர்டருக்கு பிரச்சனை வர மாதிரியோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல
ஸ்டேட்டுக்கு அதை வந்து ரீசனபிளி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இப்போ நான் இங்க வந்து ரீசனபிள்னு சொல்றேன் பாத்தீங்களா? இது வந்து உங்களுக்கு ரீசனபிள் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இட்ஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். இருங்க நம்ம இப்போ டெக்ஸ்ட் புக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரு நிமிஷம். ஸோ ஒரு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து அந்த கிளாஸ் 2 to 6 நம்ம படிக்க போறது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும். தட் இஸ் ஒரு பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி வர ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கணுமே தவிர, இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவங்களோட பர்பஸ்க்காக பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த லெஜிஸ்லேஷன் மூலமாக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஆல்சோ இது வந்து ரீசனபிளாக இருக்கணும். அந்த ரீசனபிள்கான அந்த அப்ஜெக்டிவ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு restriction must be imposed for achieving one or more objectives specified in respective of article 19. அதாவது அதோடைய ஆர்டிகல் 19ஓட ட்ரூ ஆப்ஜெக்டிவா நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கான சில மற்ற லைக் எங்கெங்கெல்லாம் இது டீவியேட் ஆகி போறதுக்கான பர்பஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அது. ஸோ ரீசனபிள்னஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ வந்து அது ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒருவேளை வந்து அது இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். ஆனால் அதை நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் மொத்தம் இந்த ரைட்டுக்கான பர்பஸையே நான் வராதபடிக்கு ரொம்ப அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னா அது தப்பு தானே? அப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பவர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அப்சல்யூட் பவர்ஸாக இருக்குது கவர்மெண்ட் கையில் ஸ்டேட் கையில் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது எப்படி வேணாலும் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து உங்களுக்கு வயலேட் ஆகிடும் பார்த்தீங்களா? எப்படி வேணால் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன் உங்களுக்கு இது இல்லாதபடிக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து எப்படி லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வருது, அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம அந்த பர்பஸை தாண்டி அல்லாத விஷயங்களை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். லைக் அது எல்லா ரைட்ஸ்லையுமே வந்து அது அப்சல்யூட்டாக இருக்குன்ற பட்சத்தில் அதை நான் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்யூஸ் பண்ணுற இடத்த எல்லாத்தையும் தான் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ரைட்டோட ஒரிஜினல் பர்பஸ் சர்வ் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்னுடைய ஆப்ஜெக்டிவ். ஆல்சோ இப்போ வந்து இந்த 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 கான்ஸ்டியூஷன் இல்லை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ள வரதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த பர்பஸ் அந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அது என்ன 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 அந்த டீவியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட டியூரேஷன் அது வந்து எப்படி த்ரூ அவுட் இருக்கா இல்லை ரீசனபிளான ஒரு டியூரேஷனில் இருக்கா எப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ ப்ரெசன்ட் டைமுக்கு ஒரு வேளை அது வந்து அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது இல்லை தேவையில்லாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து அது எந்த காலத்தில் அதை அந்த ப்ரொவிஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி அது என்ன ரீசனுக்காக பாஸ் பண்ணியிருக்காங்க, அது இப்போ இந்த டைம் பீயிங்க்கு அது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸில் கண்டெம்பரரி இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று பார்த்தோம். அது இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நாட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வாட் எவர் லா அதில் வந்து அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் இது. சரிங்களா? இப்போ ஒருவேளை வந்து இப்போ ஒருவேளை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சரியா இல்லை
இல்லை லைக் இப்போ அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சரிதான் அப்படின்றத வந்து ஸ்டேட் தான் வந்து அவங்ககிட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? ஆல்சோ 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரீசனபிளாக இருக்கணும். ஆல்சோ ப்ரொசீஜரல் அண்ட் சப்ஸ்டான்டிவ்னஸ் அப்படின்னா இப்போ இது வந்து ஆல்வேஸ் இது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட ரீசனபிள்னஸ்ன்றது வந்து இஃப் சப்போஸ் வெறும் நம்ம சப்ஸ்டான்டிவா மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம டீல் பண்ற அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எந்த விஷயத்த எந்த லாவை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ அதுக்கு ப்ரொசீஜரெல்லாம் வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு லா மூலமா வந்து அந்த பர்பஸ் அட்டைன் ஆக முடியும் அப்படின்ற பட்சத்துல அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம கொண்டு வரணும். இதுதான் வந்து ப்ரொசீஜரல் அண்ட் சப்ஸ்டான்டிவ்னஸ். இப்போ நம்ம ஒரு கிளாஸா நம்ம இப்போ கண்டினியூ பண்ண நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததுல இருந்து சி வந்து சப்கிளாஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் அசோசியேஷன் யூனியன்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிட்டிசன் என்ன ஒரு லீகல் கெப்பாசிட்டியில் ஒரு லீகலான ஒரு விஷயத்துக்காக இல்லீகல் விஷயத்துக்காக இல்லாமல் ஃபார் எனி லீகல் ரீசன்ஸ் தனியாக வந்து அசோசியேஷன்ஸு யூனியன்ஸ் இது வந்து எல்லா டைமும் கமர்ஷியலாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கமர்ஷியலாகவும் இருக்கலாம். ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த அசோசியேஷன்ற கேட்டகரிக்குள்ள தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வருவாங்க. இப்போ இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் விச் இது வந்து பப்ளிக் பீஸுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கூட இதெல்லாம் வந்து மொராலிட்டியை ப்ரீச் பண்ணி இப்படிலாம் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸை மட்டும் தடுக்கிறதுக்கு ஸ்டேட்டுக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ நான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எனக்கு எங்கே வேணாலும் நான் போயிட்டு வரதுக்கான உரிமை இருக்குது. அதுக்கு எனக்கு இது வந்து மொத்தமாகவே இது என்ன யூனியன் ஆஃப் இந்தியா தானே. ஸோ நான் அது உள்ள வந்து எங்கேயும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க கூடாது. அண்ட் எஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தது, ரைட் டு அக்வயர் அண்ட் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. பட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 19 clause 1 சப் கிளாஸ் எஃப்லையும் இருந்தது ரைட் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி. அண்ட் அகெயின் ஆர்டிகிள் 31லையும் உங்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ அது ரெண்டுத்தையுமே ஒமிட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட்டாக அதை ஆக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்ததை லீகல் ரைட்டாக மாற்றிட்டோம் நம்ம. ஸோ இப்போ இந்த டி அண்ட் இ வந்து என்னது, டு ரிசைட் அண்ட் செட்டில் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்தியா பூரா வந்து என்னால் எங்கே வேணாலும் நான் போயிட்டு வர முடியும், நான் எங்கே போனாலும் நான் போய் செட்டில் ஆக முடியும். சரிங்களா? எனக்கு எல்லா இடத்துலையும் இந்தியன் ஒரே சிட்டிசன்ஷிப் தானே நம்ம ஊருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே கரெக்டு. ஆனால் இதில் சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் குடியிருக்கிற இடம். ஏன் அப்படின்னா இப்போ சில இடம் இப்போ நம்ம இந்த
கும்கி படம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அந்த அந்த இடம்லாம் அந்த மாதிரி இன்னமும் நிறைய மலைவாழ் குடியிருப்புகள் இருக்கு. அவங்க அதுக்கான இது என்னன்னா லைக் அவங்களோ அவங்களுடைய வேலையே வந்து காட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கு தான். அவங்க வந்து அந்த நேச்சரோட வாழறாங்க. அவங்க அதுதான் அவங்க பிடிச்சிதான் அந்த லைஃப் ஸ்டைலோட இருக்கிறாங்க. அவங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வேஷனை பண்றது. இப்போ அவங்களுக்குன்னு தனி கஸ்டம்ஸ் ப்ராக்டிசஸ், அவங்க வெளி ஆட்களை உள்ள வந்து இங்க குடிபெயர்றதுக்கு விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு சென்சிட்டிவான இது இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுடைய ரைட்ஸை கேரண்டி பண்ணணுன்றதுனால வித் ரெஸ்பெக்ட் டு அந்த இதுல நமக்கான இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து என்னது? டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் or to carry on any occupation, trade or business. ஸோ இப்போ இதில் நீங்கள் இப்போ இத்தனை பார்த்தோம். இதில் நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன மாதிரி இந்த இந்த ஜி வந்து என்ன சொல்லுது, இந்த சப்க்ளாஸ் ஜி அதில் ஏன் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரணும்? ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். ஸோ இது வந்து நம்ம ரைட் டு லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம அதை நெக்ஸ்ட் பார்ப்போம், ஆர்டிகிள் 21 பார்ப்போம். இப்போ இதுல எனி ப்ரொஃபஷன் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணலாம். இல்லீகலா நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், நான் வந்து கடத்தலாம், நான் ஹைஜாக் பண்ணலாம், ஆள் கடத்தல் மிரட்டல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் இல்லீகலி. கரெக்டுங்களா? இப்போ நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நான் என்ன வேணா பண்ணலாம், பட் இட் ஷுட் பி லீகல். இருங்க. Nothing in this clause G of the said clause shall affect the operation of any existing law insofar as it imposes or prevent the state from making any law imposing in the interest of general public reasonable restrictions on the exercise of rights conferred by the subclause. In particular, nothing in the said subclause shall affect the operation of any existing law insofar as it relates to or prevent the state from making the laws relating to professional or technical qualification and to carry on by the state. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் இதை நான் என் ப்ரொஃபஷன் இருக்கலாம், என்ன பிஸ்னஸ் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். பட் ஸ்டேட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அவங்க எப்படிலாம் இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து சில ப்ரொஃபஷனுக்கு நெசசரி குவாலிஃபிகேஷன்ஸு, நெசசரி ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் சர்ஜன் ஆகணும்னா அதுக்கு எனக்கு என்ன பர்டிகுலர் கோர்ஸோ அந்த நான் எம்டி கோர்ஸ் நான் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நான் ஒருத்தருக்கு போய் சர்ஜரி பண்ண முடியும். நான் வெறுமனே அதை நான் பண்ண பிடிச்சிருக்கு, நான் பண்ண கற்றுக்கிறேன் அப்படின்ற மியர் இன்ட்ரெஸ்ட் இதை வச்சு நான் போயிட முடியாது. அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷன் தேவை. எதுவாக இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் வெறும் டாக்டருக்குன்னு மட்டும் சொல்லலை, வாட் எவர் the profession may be, if law mandates certain qualification அது நம்ம பண்ணி தான் ஆகும். பட் அந்த குவாலிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லும்போது தான் நம்ம வந்து அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டின்ற விஷயம் உள்ள வருவாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 15 and 16 உள்ள வரும். பட் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ், நெசசரி குவாலிஃபிகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து அதை இம்போஸ் பண்ணுதுன்னா நம்ம அதை வந்து கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ அட்வொகேட் ஆகணும்னா, ரெப்ரசன்ட் பண்ணணும்னா பார் கவுன்சில்ல ஜிபிக்கு ஜாயின் பண்ண ட்ரை பண்றாங்க மேம். ஓகே. ஸோ வாட் எவர் த ப்ரொஃபஷன் இஸ், நம்ம வந்து
நம்ம வந்து சில கரெக்டான சில க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட் எதை வந்து இம்போஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆல்சோ இப்போ இஃப் சப்போஸ் ஸ்டேட் வந்து அதில் மோனோபாலி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இல்லை ஸ்டேட்டே வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸை அப்படின்னா அதுக்கும் ஸ்டேட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ வந்து அது வந்து கம்ப்ளீட்டாகவும் இருக்கலாம், அது இல்லைன்னா வந்து பார்ஷியலாகவும் இருக்கலாம், வாட் எவர். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னா அதை வந்து ஸ்டேட் தான் அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு அது ரீசனபிளி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆர்டிகிள் 19. இப்போ இது ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா இது இந்த கேசஸ் நீங்க படிக்கிறீங்களோ இல்லை உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கேசஸ் நீங்க படிக்கிறீங்களோ, பட் எனக்கு அந்த கேஸ் லாஸ் எல்லாமே லைக் சிம்பிளான கேஸ் லாஸ் தான், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அது இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு அப்பதான் வந்து எனக்கு இந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு புரிஞ்சுதான்றது எனக்கு தெரியும். நான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் முடிஞ்ச பிறகு ஒரு செப்பரேட் கிளாஸ் இதுக்கு எடுத்து இம்பார்ட்டண்ட்டான கேஸ் லாஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நோட்ஸாக போட்டு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை எப்போ வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் நீங்கள் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கோ த்ரூ இந்த கேஸ் லாஸ் எல்லாத்தையும். சரிங்களா? இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா கேஸ் லாஸ், தெரியுதுங்களா இது ஸ்கிரீனு? ஓகேங்களா மேம்? சொல்லுப்பா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் ஜிபி. இவ்வளோ நேரம் என்ன கிளாஸ் எங்கல இருந்து போயிட்டு இருந்துச்சுமா? இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல இவ்வளோ நேரம் ஜாயின் பண்ணவே முடியல. ஓ ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆர்டிகிள் போன கிளாஸ் வரைக்கும் நம்ம ஆர்டிகிள் 18 வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து ஆர்டிகிள் 19லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஆர்டிகிள் 19 மட்டும்தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி. ஓகே மேம். நான் ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதில் உங்களுக்கு ஆர்டிகிள் 19 இருக்கும்ப்பா. அப்படி டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு ஒரு வேலைன்னா நீங்கள் கேளுங்க என்கிட்ட. ஷூர் மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 20 பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது வந்து வெறும் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லை, அண்ட் எக்ஸெட்ரா, ஃப்ரீடம் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட அந்த ப்ரியாம்பிளில் நீங்கள் லிபர்ட்டிக்கான இது படிச்சிருப்பீங்கல்ல, ஃப்ரீ லிபர்ட்டி டு பிலீஃப், தாட், எக்ஸ்பிரஷன், அது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுற விதமாக தான் அந்த ஆர்டிகிள் 19 அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஆர்டிகிள் 20 பார்ப்போம். ஆர்டிகிள் 20 வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், இந்த டேப் தெரியுது இல்லைப்பா உங்களுக்கு? ஓகே. இது வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஸோ ஒரு கன்விக்ஷன் பர்பஸில் இது எப்படியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கான்செப்டை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். யாராவது ஆன்சர் பண்ண முடியுங்களா எங்கே பார்த்தோன்னு சொல்லி? ஜென்ரல் கிளாஸஸ், சாரி, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகிள் படி ஒரு பர்சன் அந்த அந்த அஃபென்ஸை அவங்க கமிட் பண்ண டைமில் என்ன அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ அது வரைக்கும் தான் அவங்க லயபிள். இப்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து அந்த லா வந்து அவங்களுடைய ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் நடுவில் இருக்கும்போதோ இல்லை லேட்டர் டைமில் அவங்களுக்கு வந்து அது அமெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் வந்து அந்த லா எப்படி வேணால் மாறி இருக்கட்டும், பட் அந்த மாறின
அமெண்டட் லா கீழே அவங்கள பார்க்கக்கூடாது. சரிங்களா? அந்த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அந்த டைம்ல வந்து அவங்களுடைய லைபிலிட்டியை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும் இதில். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல் 20 clause 1. நம்ம இப்போ உள்ள படிப்போம். இது வந்து உங்களுக்கு இதுக்கான லீகல் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. சரிங்களா? இது வந்து no person shall be convicted of any offense except for violation of law in force at the time of the commission of the act charged as an offense, nor be subjected to a penalty greater than that which might have been inflicted under the law in force at the time of the commission of an offense. ஸோ இங்கே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இதுக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி no person shall be செகண்ட், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் ஜியோபார்டின்னுவாங்க. இதோடைய லீகல் மேக்ஸிம். சரிங்களா? நம்ம இப்போ இதெல்லாமே உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ டபுள் ஜியோபார்டின்னுவாங்க. என்னன்னா ஒருத்தன் ஒரு டைம் பண்ண அஃபென்ஸுக்கு அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ்க்கு ஒரு முறை தான் தண்டனையை அனுபவிக்கணும். 2-3 தடவைலாம் வந்து ஒரே அஃபென்ஸ்க்காக தண்டனையை அனுபவிக்க கூடாது. No person accused of any offense shall be compelled to be a witness against himself. இதை வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒருத்தன் அவனுக்கு அகெயின்ஸ்டா வந்து அவனே வந்து சாட்சி சொல்றதுக்கு வற்புறுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? Suppose for committing dacoity, the penalty in 1970 was 10 years imprisonment, and a person commits dacoity in that year. By a law passed after his committing the dacoity, the penalty for his act cannot be increased from 10 to 11 years or to the life imprisonment. அதாவது 1970ல டக்காய்டி அப்படின்றது எப்படின்னா, ஒரு நீங்க இந்த தீரன் அதிகாரம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து ஒரு குரூப் வீட்டுக்குள்ள பூந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணி, லைக் பிசிக்கல் ஹார்ம் யூஸ் பண்ணி டெஃப்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் டக்காய்டி. எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெஃப்ட் அவங்க இவ்வளோ டேமேஜ் பண்ணி இவ்வளோ எக்ஸசிவ் ஹார்ம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் டக்காய்டி. அதுக்கு அப்போ வந்து 1970 டைமில் 10 years. பட் இப்போ வந்து அதை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மாற்றிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து கன்விக்ட் ஆன ஒருத்தன் 1970ல் கன்விக்ட் ஆன ஒருத்தனுக்கு ப்ரெசன்ட் டைமில் இருக்கிற லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது. Shiv Bahadur Singh versus State of Vindhya Pradesh. So இதுல வந்து it was clarified that Article 20 Clause 1 prohibited the conviction under ex post facto law, and that too the substantive law. This protection is not available with respect to procedural law. Thus no one has vested right in procedure. The law which nullifies the rigor criminal law is not affected by the law which nullifies the rigor criminal law
is not affected by the rule against ex post facto law. ஸோ இந்த கேஸை வந்து ஆக்சுவலி ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. இதை பற்றி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் சப்ஸ்டான்டிவ் லாவில் மட்டும்தான் வந்து ஒருத்தனுக்கான ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை சொல்லியிருப்பாங்க. பட் ப்ரொசீஜரல் லாவில் வந்து யாருக்குமே வந்து எந்த ரைட்ஸும் இல்லை, இதுதான் ப்ரொசீஜர்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரொசீஜரல் லாவில் உங்களுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வராது. ப்ரொசீஜரல் லாவில் இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ் வந்து வராது. பட் பட் சப்ஸ்டான்ஷியல் லாவை பொறுத்த வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்து இஃப் ஒருவேளை அந்த பப்ளிக் பாலிசிக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்ததுன்னா இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாக்கு உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த டபுள் ஜியோபாடி. No person can be prosecuted and punished for the same offense more than once. It is, however, to be noted that conjunction "and" is used between the words and words prosecuted and punished. And therefore, if a person has been let off after prosecution without punished, he can be prosecuted again. ஸோ நம்ம இதுக்கு பேர் தான் அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கான இதுன்றது. ஸோ இங்கே நம்ம அங்கே அந்த அண்ட் யூஸ் ஆஃப் அண்ட் ஆர் இதெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா. இப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், நோ பர்சன் கேன் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு சேர நடந்தால் தான் இந்த ஆக்ட் படி இந்த ப்ரொவிஷன் படி அந்த பர்சன் வந்து இன்னொரு டைம் நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது. பட் இப்போ இஃப் ஒருவேளை அவன் ப்ராசிக்யூட் மட்டும் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அவன் பனிஷ் பண்ணப்படலை, ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவன் வந்து அக்விட் ஆயிட்டான். இப்போ அந்த மாதிரி டைமில் இந்த டபுள் ஜியோபாடி அப்ளை ஆகாது. ஒன்லி இஃப் ஹி இஸ் பனிஷ்டு அப்படின்னா மட்டும்தான் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். இப்போது அந்த செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்போ செல்ஃப் இன்கிரிமினேஷன்னா என்னது, ஒருத்தனை வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டா அவனை வந்து தப்ப ஒத்துக்க வைக்கிறதுக்கு சொல்லி நம்ம வலியுறுத்தக்கூடாது. முதல் கண்டிஷன் வந்து அவன் வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்கணும், ஒரு அஃபென்ஸ்ல அக்யூஸ்டா இருக்கணும். அண்ட் அங்க வந்து அவன் ஒரு விட்னஸா லைக் அவனுக்கு அகெயின்ஸ்டா அவனே விட்னஸா மாறுறதுக்கான ஒரு கம்பல்ஷன் இருக்கணும். அண்ட் அதுக்கான ஒரு அவனையே அவனுக்கு விட்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு லைக் ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கம்பல் பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 21 போகலாம். ஆர்டிகிள் 21 பொறுத்த வரைக்கும் என்னப்பா இந்த 3 பாயிண்ட் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவன் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யாருக்கு இந்த ரைட்ஸ் இதுவாக இருக்குன்னா வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்கணும். ஆல்சோ தேர் மஸ்ட் பி எ கம்பல்ஷன் டு பி எ விட்னஸ். அது வந்து அவனை வந்து அந்த கேஸில் ஒரு விட்னஸாக மாற்றுறதுக்கான ஒரு கம்பல்ஷன் இருக்கணும். அண்ட் அது வந்து அவனையே அவனுக்கு அகெயின்ஸ்ட், அவன் தானே அக்யூஸ்டு, இப்போ அவனை வந்து அதில் ஒரு விட்னஸாக மாற்றினான்னா அது அவனுக்கு அகெயின்ஸ்டாக தானே அது போகும். ஸோ அதுக்கான ஒரு அவன் மாறுறதுக்கான லைக் அவுட்கம் வந்து அதுவாக தான் இருக்கும். அவனையே அவனுக்கு அகெயின்ஸ்டா எவிடன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஆக்ட். ஸோ இது ஆக்சுவலி இவங்க அந்த மொத்த ப்ரொவிஷனை 3ஆ பிரிச்சிருக்காங்க. நம்ம இந்த ப்ரொவிஷனையும் இப்போ நம்ம திருப்பியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நோ பர்சன் அக்யூஸ்டு. ஸோ அக்யூஸ்டுன்னு இருக்கப்போ அவன் வந்து ஏதோ ஒரு அஃபென்ஸில் அக்யூஸ்ட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா. அடுத்து வந்து ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் பி கம்பல்டு டு பி விட்னஸ்
ஸோ அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல அஃபென்ஸா இருக்கிறான். அந்த அஃபென்ஸ் அக்யூஸ்டா இருக்கிறான். அவன் வந்து அவனை வந்து விட்னஸா மாத்த ட்ரை பண்றாங்க. ஸோ அவன் ஒருவேளை அந்த விட்னஸா மாறிட்டான் அப்படின்னா அது வந்து அது அவனுக்கு அகெயின்ஸ்டாவே தான் முடியும். லைக் அவன் தான் வந்து கன்விக்ட் ஆவானா பனிஷ் ஆவான். சரியா? அந்த மாதிரி அவன் மாறுறது மூலமா அவன் தான் பனிஷபிள். அதுதான் வந்து அகெயின்ஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ இது 3 கண்டிஷன்ஸ் இருக்கணும். சரிங்களா? மேம் அவன் பண்ண மிஸ்டேக் அவனே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு தெஃப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் அக்யூஸ் பண்றாங்க. சரிங்களா? நான் எங்கேயோ ஏதோ திருடிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இப்போ நான் மியர் ஒரு அலிகேஷன் தான். நான் அக்யூஸ்டு தான். நான் இன்னும் என்னை வந்து ஜெயில போடல. ட்ரையல் நடக்குது. இப்போ இதுக்கு நான் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்துல. இல்ல மேபி என் கூட இப்ப அடுத்து என் கூட இருக்க இன்னும் நான் இப்ப A1 அக்யூஸ் நம்பர் 1ன்னா 2, 3, 4 கூட இருக்கலாம். சரிங்களா? அது இப்ப விஷயம் இல்லை. ஆனா இப்ப நான் வந்து அந்த அக்யூஸ்டா இருக்கிறேன். நான் என்னை வந்து என் தப்பை ஒத்துக்க சொல்லி கம்பல் பண்றாங்க. நான் பண்ணியிருக்கேனா இல்லையான்றதுலாம் அடுத்ததுதான். இப்ப வந்து என்னையே வந்து என்ன எவிடன்ஸை எனக்கு அகெயின்ஸ்டா சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து கம்பல் பண்றாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. அதை வந்து நான் அப்போஸ் பண்றதுக்கு. இப்ப நானா வாலண்டரியா வந்து நான் வந்து அப்ரூவர் ஆகுறது வேற. சரிங்களா? இப்ப நான் வந்து நானே ஒத்துக்கிறேன், நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி செலவுக்காக நான் திருடிட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறது வேற. ஆனா இவங்க வந்து ஒத்துக்கோன்னு கம்பல் பண்றது இன்னொரு விஷயம். லைக் இது இந்த மாதிரி கம்பல் பண்ணக்கூடாது. பட் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்றது வேற. பட் என்னையே வந்து எனக்கு அகெயின்ஸ்டா விட்னஸ் ஆக்குறது அது தப்பு. புரியுதுங்களா இப்போ? கிளியர் மேம். மேம் சொல்லுப்பா. மேம் அப்புறமா டபுள் ஜியோபாதியில இப்போ ஒருத்த கிரைம் பண்ணிட்டான்னா அவன் வந்து அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா கோர்ட் ஆஃப் லால எல்லாம் நிப்பாட்டினதுக்கு அப்புறமா அவன் பனிஷ்மெண்ட் வாங்காம போனாதான் திருப்பி அவங்களுக்கு மேல ஃபைல் வரும். லைக் ஆமா ஆமா பனிஷ்மெண்ட். ஆமா. இப்போ ஒருவேளை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னை ஏதோ ஒரு விசாரணை கைதியா கூட்டிட்டு வராங்க. சரிங்களா? நான் வந்து இல்ல இந்த 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 டெஃப்டே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எல்லாமே பண்ணி என்னை வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் பாக்குறாங்க. ஆனா நான் தான் அந்த தெஃப்ட்டை நான் பண்ணியிருக்கேன்றதை ப்ரூவ் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ என்ன விட்டுடுறாங்க, என்ன ரிலீஸ் பண்ணி இந்த இதில் அக்விட் பண்ணிடுறாங்க இதுல. ஓகேங்களா? இப்போ இதே காரணத்துக்காக, இதே தெஃப்ட் காரணத்துக்காக நான் வந்து வெறுமனே நான் பனிஷ் பண்ணப்படலை. நான் வந்து வெறுமனே ட்ரையல் தான் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ நான் அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்போ நான் பனிஷ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் எனக்கு இந்த டபுள் ஜியோபாடி அப்ளிகபிள். இப்போ இதே காரணத்தினால இப்போ லேட்டர் ஆன் பீரியட்ல எனக்கு திருப்பியும் கூப்பிட்டு கூட விசாரணை பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒருவேளை நான் பனிஷா இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த ரைட் இருக்கு. நான் திருப்பி இதே காரணத்துக்காக நான் திருப்பி நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு. வாட் இஃப் இப்ப அந்த பர்சன் பெயில்ல வந்துட்டாக்கா லைக் அப்புறம் அப்ளிகபிளா? பெயில்ன்றது உங்களுக்கு வந்து ரிலீஸ் கிடையாது இல்லையா? பெயில் வர உங்களுக்கு பெயில்ன்றது ஒரு டெம்பரரி. பட் ஆனா அவ பனிஷ்மெண்ட் வாங்கலல. சோ அதான் பெயில்ன்றது உங்களுக்கு ட்ரையல் ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்க வரைக்கும் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அக்யூஸ்டா வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யறதுக்காக இல்ல அந்த அஃபென்ஸோட கிராவிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பெயில் கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் இருக்கும். நீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வெளியே நடமாடுறதுக்கான ஒரு உரிமை தான் பெயில். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு உங்க மேல வந்து தப்பு இல்லைன்னு எல்லாம் சொல்லல யாருமே. அதை வந்து நீங்க டபுள் ஜியோபாடி கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபுல்லா ப்ரொசீஜரல் இருங்க, நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கோட இதுலயே காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லைன் தானே கேட்குறீங்க. இப்போ நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே இந்த தெஃப்ட்டுக்கு நான் இந்த ப்ரொசீஜரான நடுவில் வந்து நான் வந்து பெயில் அப்ளை பண்ணி நான் வாங்கிக்கலாம். நான் வாங்கிட்டு
ட்ரையல் முடிகிற வரைக்கும் நான் வெளியே இருக்கலாம். பட் நான் வேற ஊருக்கோ அந்த மாதிரிலாம் போக முடியாது. நான் வந்து டெல்லி இப்போ நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, காலையில் ஈவினிங்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும். இதெல்லாம் வந்து பெயிலுக்கான கண்டிஷன்ஸ். நான் இது வந்து அன்டில் த டைம் ஆஃப் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் கன்விக்ட் ஆயிட்டேன்னா அது வந்து வேற. இப்போ நான் ஜெயிலுக்கு போய் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன், இல்லைன்னா வந்து நான் வெறுமனே வந்து மியர் ஃபைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெனால்ட்டி மட்டும்தான், இம்ப்ரெசன்மெண்ட் இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த அதுக்கான பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன், எல்லாமே பண்ணிடுறேன், சரிங்களா? பட் இது எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகும் திருப்பியும் வந்து என்னை வந்து இதே அஃபென்ஸ்க்காக திருப்பி பனிஷ் பண்ணுறது அது தப்பு. இப்போ சில அஃபென்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இம்ப்ரெசன்மெண்ட்டும் இருக்கும், பெனால்ட்டியும் இருக்கும் சில அஃபென்சஸ்க்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் வந்து பண்ணணுமே தவிர, நான் வந்து ஒன்ஸ் நான் பெனால்ட்டிலாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு நான் இம்ப்ரெசன்மெண்ட்டுக்கு அனுப்புறது, இதெல்லாம் வந்து தப்பு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எஸ் மேம். கிளியரா? அடுத்ததுக்கு போகலாமா இப்போ நம்ம? போகலாம் மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21. இந்த ஆர்டிகிள் வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபேஸாக சொல்கிறேன், இதை யாராலையுமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணவே முடியாது. அது அவ்வளோ வாஸ்டான ஒரு ஏரியா இது. உங்களுக்கு கேஸ் லாஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். பட் ப்ளீஸ் இந்த எல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஸ்டில் எல்லா கேஸ் லாஸையும் நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். இது உள்ளே இருக்கிறது நீங்கள் ஒரு என்டையர் ஒரு கோ த்ரூ இது எல்லாத்தையுமே பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்கலாம் இது என்ன சொல்கிறாங்கன்ட்டு. No person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. அதாவது நான் இப்போ இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. No person shall be deprived of his life. இந்த மொத்த ஆர்டிகிளுமே என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் டு லைஃப் அப்படின்வாங்க, சரிங்களா? ஆர்டிகிள் 21 is right to life, protection of life and personal liberty. No person shall be deprived of his life. லைஃப்ன்றப்போ உங்களுக்கு லைஃப்னா என்னப்பா? வாழறத வாழறதுக்கான ஒரு சூழ்நிலையை என்ஷூர் பண்ணணும். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஒரு சராசரி மனுஷன் இந்த நாட்டில் வாழறதுக்கான தேவையான கண்டிஷன்ஸை என்ஷூர் பண்ணணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அடிப்படையாக வாழறதுக்கு என்னென்ன வேணும்? ஃபுட்டு, ஷெல்டரு, இதெல்லாம் தேவை. க்ளோத்ஸு, இதெல்லாம் தேவை ஒருத்தனுக்கு. ஆல்சோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக என்ன? அவன் வந்து டீசெண்டாக வாழணும், ஒரு டிக்னிஃபைட் லைஃப் வாழணும். வாழ்ந்தா மட்டும் கிடையாது, லைக் இதெல்லாம் கொடுத்துட்றேன், உனக்கு தங்க இடம் கொடுத்துட்றேன், சாப்பாடு கொடுத்துட்றேன், ஆனால் நீ இரு, நீ வந்து டிக்னிஃபைடாக வாழல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சாவரின் நேஷன் அப்படின்றது அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் அவங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு மரியாதைக்குரிய பட்சத்தில் தான் அவங்க வாழணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய ரைட்ஸை என்ஷூர் பண்ணி அவங்க வாழணும் அப்படின்ற அதுதான் வந்து அவங்க ஒரு நாடுன்றது மக்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? இதுதான் வந்து லைஃப்ன்றப்போ நம்ம சொல்ற விஷயங்கள். நெக்ஸ்ட் பர்சனல் லிபர்ட்டி. பர்சனல் லிபர்ட்டின்றப்போ என்னதுப்பா? லிபர்ட்டினா என்னது? லிபர்ட்டின்றப்போ நமக்கான ஃப்ரீடம் இருக்கு. லைக் இப்போ நம்ம ஆர்டிகல் 19லயே பார்த்தோம், இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனு, அப்புறம் வந்து ஃப்ரீடம் டு ரிசைட் எனிவேர் இன் த கண்ட்ரி, ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் எனி ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன் ஆர் ட்ரேடு, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு லைஃப்பை நம்ம வாழறதுக்கு நமக்கு தேவையான ஃப்ரீடம். இப்போ வெறும்னே ஆர்டிகல் 19 மட்டும்னு கிடையாது, அதனால தான் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு லைஃப்பை வாழறதுக்கான மற்ற என்னென்னலாம்ப்பா வந்து ஃப்ரீடம் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு டிக்னிஃபைட் லைஃப், ஒரு பேசிக் ரைட்ஸ் இருக்க வேண்டிய ஒரு லைஃப், ஒரு வாழறதுக்கு என்னென்ன ஃப்ரீடம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க?
ரைட் டு ஒர்க். அது வந்து உங்களுக்கு ஓகே கரெக்ட். ஆர்டிகல் 19லயே வந்து உங்களுக்கு ரைட் டு ஒர்க் அப்படின்றது வந்து உங்களுக்கான லைக் உங்களுக்கான என்ன வேலைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க போகலாம். அது வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 19லயே அந்த என்ஷூர் பண்ணிருக்காங்க. வித் சப்ஜெக்ட் டு சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அடுத்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வாழணும், லைக் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல இருக்கணும். அடுத்து வந்து ஒரு மற்றவங்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு உள்ளாகாம, இப்போ அவரு சொன்னார்ல ரைட் டு ஒர்க்கு. ஸோ இப்போ நான் வேலைக்கு போறேன், எனக்கு என்ன ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கோ நான் அந்த இதுக்கு நான் போறேன். நான் வித் சப்ஜெக்ட் டு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்களோ என்ன எல்லாமே நான் கம்ப்ளை பண்றேன். ஆனா என்னுடைய ரைட் அங்க என்னவா இருக்கணும், நான் வந்து என்னை வந்து யாரும் என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ நான் இப்போ உமனுக்கே எடுத்துக்கிட்டு, உமன் இல்லை இந்த விஷயம்லாம் இனிமேல் ஜெண்டர் நியூட்ரல் தான். இப்போ வேலைக்கு போகிறோம், நம்மளை எந்த விதத்துலையும் யாரும் நம்மளுடைய ஒர்க் ரீதியாகவோ இல்லை மானிட்டரி பண ரீதியாகவோ இல்லை வந்து செக்ஷுவலியோ இல்லை நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய பேசிக் ரைட்ஸ். இங்கே தான் இதுதான் வந்து ஒரு லைஃபுக்கான ரைட்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு உங்களுக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, தட் இஸ் ப்ரைவசி இன் த சென்ஸ் உங்களுக்கு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இது இந்த ரைட் டு லைஃப்குள்ளவே உங்களுக்கு வரும் ப்ரைவசியை பற்றி. ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுக்கான ஒரு டீசெண்டான லைஃப் வாழறதுக்கு இதெல்லாம் தேவை. ஒரு உங்களுக்குன்னு ஒரு நல்ல எஜுகேஷன் தேவை. இதுவுமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான், எஜுகேஷனுமே. ஒரு ஒரு நல்ல லைக் வெறும் சாப்பாடு இல்லை, அது ஒரு குவாலிட்டியான சாப்பாடாக இருக்கணும். ஆல்சோ உங்களுக்கான உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ரைட் டு லைஃப் தான், ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் அது. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே இது எந்தெந்த விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக வந்து இருக்குமோ அது எல்லாமே வந்து ரைட் டு லைஃப். சரிங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இந்த ப்ரொவிஷன் மட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேஸ் லாஸையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Right to life includes those things which make life meaningful. இதுலயே சிம்பிளா முடிச்சுட்டாங்க நான் எவ்வளவு நேரம் சொன்னது. For example, right of a couple to adopt a son is a constitutional right guaranteed under Article 21 of the Constitution. ஓகே, ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இதெல்லாம் மட்டும்தான்ப்பா ரைட் டு லைஃப் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம், இப்போ நம்ம சொன்னோம் இப்போ லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ரைட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு லைஃப் லைஃப்ல இருக்கு. ஆல்சோ வந்து உங்களுக்கு ரைட் டு இப்போ நான் வந்து யாரையாவது இப்போ நான் அடாப்ட் பண்ணுறேன், இப்போ இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்கிட்ட சைல்டு இருக்கு இல்லை, பட் நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம். தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். சரிங்களா? அதே மாதிரி right to life enshrined in Article 21 guarantees right to live with human dignity. Right to live in freedom from noise pollution is a fundamental right protected by Article 21, and noise pollution beyond permissible limits is an inroad into that right. Okay. Okay, A.K. Gopalan versus State of Madras gave a narrow meaning to the expression personal liberty. ஸோ இப்போ நம்ம பர்சனல் லிபர்ட்டின்றப்ப தான் நமக்கான எதுக்கான ரைட்ஸ்லாம் லைஃப்பை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் வந்து நம்மளோட டிஸ்கிரிஷனில் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரீடம் எதெல்லாம் அப்படின்றத பார்க்கும். வித் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகிள் 20 to 22. By confining it to the liberty of the person, that is of the body of a person.
The majority of the judge also took a narrow view of the expression procedure established by law. In this case, okay, in the state of Maharashtra versus Prabhakar Pandurang Sansigri, considered the interrelation between Article 19 and 21 and was discussed by the majority judges in the A.K. Gopalan's case and came to the conclusion that view was not lost word on the subject. அதாவது இந்த கேஸ்ல என்ன ஏகே கோபாலன் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்சனல் லிபர்ட்டியை வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகிள் 20 to 22 லைக் 20, 21, 22 இது மூணுத்தை வச்சு தான். தட் இஸ் இது மூணுமே வந்து ஒரு பிசிக்கல் பர்சனை வச்சு வர ரைட்ஸ், லைக் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் பாடியில் இருக்கிற அதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ அதை வச்சு தான் வந்து இது எல்லாமே இருக்கணும். அண்ட் இதில் நம்ம இங்கே இந்த ப்ரொவிஷனில் பாருங்கள், according to procedure established by law. ஸோ இந்த பார்ட் வந்து என்னது, இந்த மொத்த ஆர்டிகிள் 21 உடைய ரெஸ்ட்ரிக்டிவ் பார்ட் இது. இவங்க இதில் வந்து லிமிட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாஸ்டிவான ரைட்ஸை இவங்க லிமிட் பண்ணுவாங்க த்ரூ எதுவும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஒரு ப்ரொசீஜர்ன்றப்ப என்ன, எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னா என்னது, பார்லிமெண்ட் வந்து எனாக்ட் பண்ற ஸ்டாட்யூட்ஸ். சரிங்களா, அந்த ஸ்டாட்யூட்ஸ் வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகிள் 19 and 21 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்ப்போம். இந்த கரக்ட் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம இந்த ஆர்டிகிள் 21 பார்க்குறோம் இல்லையா. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அந்த பர்சனல் லிபர்ட்டி பற்றி பேசுகிறோம். ஸோ பர்சனல் லிபர்ட்டியில் எதெல்லாம் வந்து ஒரு டிக்னிஃபைடு லைஃப் வாழறதுக்கு தேவையான ஒரு ரைட்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் திங்கில் வந்துட்டு ப்ரைவசின்ற விஷயத்த வந்து இந்த கரெக்ஷனில் அவங்க என்ஷூர் பண்ணலை. இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் அண்டர் பார்ட் 3ன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. பட் இது வந்து எப்போ 1963ல நடக்குது. ஓகேங்களா. பட் ஹவவர் லேட்டர் இந்த பார்ட் 2017 நினைக்கிறேன், நம்ம புட்டசுவாமின்னு ஒரு கேஸ் இருக்கும். இந்த கேஸ் இது என்னன்னா, இது கரெக்ட் 2017ல வந்திருக்கு பாருங்க. இது இந்த டைம். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த ப்ரெசென்ட் அந்த டைம்ல ரைட் டு ப்ரைவசின்ற ஒரு விஷயத்த வேல்யூ பண்ணல அந்த டைம் பீயிங்க்கு. பட் இனிமே வர விஷயத்துல ப்ரைவசின்ற ஒரு விஷயத்த வேல்யூ பண்றாங்க. எப்படின்னா, இந்த கேஸ்ல என்ன லைக் எதனால இந்த கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கூட பேன் கார்டு கூட எல்லாத்துலயுமே லிங்க் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆதார் கார்டுன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஒரு லைக் ஒரு நேஷனுக்கான ஒரு ஐடி கார்டு மாதிரி, நான் இந்த நாட்டுடைய சிட்டிசன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஐடி கார்டு இது. அப்படிதான் இந்த ஆதார் கார்டு வந்தது. போக போக வந்து உங்களோட எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அந்த ஆதார் கார்டை லிங்க் பண்றப்போ உங்களுக்கு வெறுமே நீங்க அந்த ஐடி நம்பரை போட்டாலே போதும், உங்களோட மொத்த டீட்டெயில்ஸுமே நீ எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆதார் கார்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டடான விஷயம் இல்லை, அது ஈஸிலி நம்ம எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்றோம். அப்படின்றப்போ ஒரு பர்சனுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு ஆக்சஸ்க்கு போயிடுது. ஸோ திஸ் இஸ் வயலேட்டிங் த ரைட் டு ப்ரைவசி இல்லையா. ஸோ அதனால இந்த ஜஸ்டிஸ் கேஸ் புட்டுசுவாமி இவர் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் இவர் வந்து கேஸ் இன்ஸ்டியூட் பண்றாரு சுப்ரீம் கோர்ட்ல, ஆதார் கார்டு வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரைட் டு ப்ரைவசின்ற ஒரு விஷயத்த ரெக்கக்னைஸ் பண்ணல கோர்ட். பட் இந்த கேஸ்க்கு அப்புறம் ரைட் டு ப்ரைவசி இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் இந்த ப்ரெசன்ட் டைமை நம்ம கன்சிடர் பண்ணும்போதுன்னு சொல்றாங்க. ஆல்சோ அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஆதார் கார்டு இருக்கு பாத்தீங்களா, எப்போ வந்து ஆதார் கார்டுன்னு இல்லை, எப்போ வந்து ஸ்டேட் வந்து இந்த ரைட் டு ப்ரைவசிக்குள்ள எப்போ இன்ஃப்ரிஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சர்டன் கைட்லைன்ஸ் தராங்க. அதோடைய லெஜிட்டிமேட் பர்பஸ் என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் ரெவ்யூ பண்ணணும். இது லைக் அந்த கண்டிஷன்ஸை வந்து அவங்க கம்ப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட்டுடைய அந்த ஆக்ட் வந்து கரெக்டு அப்படின்னு அதுல சில கைட்லைன்ஸ் தராங்க. சரிங்களா.
ஸோ இது ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி அவங்க ஆதார் கார்டை வந்து அவங்க எதுவும் லிமிட் பண்ணலை. பட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ரீசனுமே அதில் கொடுத்துருப்பாங்க. Right to privacy across the gamut of fundamental rights, including the equality, speech and expression, life and liberty. So இந்த right to privacyன்ற ஒரு விஷயம் வந்து ஆர்டிகல் 14, 19 and 21 இது மூணுத்தையுமே சேர்ந்த விஷயம் தான். இப்போ ஆர்டிகல் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அதில். அண்ட் 19ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வந்து எல்லாமே பப்ளிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்பீச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், இல்லை நான் எந்த ஊரில் ரிசைட் ஆகிறேன், எந்த ஊரில் வந்து எந்த ப்ரொஃபஷனை கேரி அவுட் பண்ணுறேன், இது எல்லாமே பப்ளிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கான இதை வந்து நான் ப்ரைவசியை நான் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ ஒரு ப்ரைவேட்டான ஒரு மற்றவங்க என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட விஷயத்தில் நுழையாமல் இருக்கிறதுக்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இதில். சரிங்களா? ஸோ அதான் இதில் சொல்கிறாங்க. நம்ம பேக் டு இந்த இதுக்கே போகலாம். மொத்தமாக வைடர் ஆஸ்பெக்டில் போகலாம். ஆர்டிகல் 21க்கு இந்த கோபிந்தும் வந்து உங்களுக்கு இதுதான் ரைட் டு ப்ரைவசிக்கு தான். Next, refusal of an application to enter a medical college cannot be said to affect a person's personal liberty under Article 21. இந்த கேஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா என்டர் இவங்க வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை பார்க்க வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த மெடிக்கல் காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டைன் பாஸ் தேவைப்படுது. அது வந்து அவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ அந்த பாஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அது வந்து ரைட் டு லைஃபாக அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்களே உங்களோட டிஸ்டிங்ஷன் புரியுது. இதை வந்து நம்ம ரைட் டு லைஃப்குள்ளே கொண்டு வர முடியாது, பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த ரைட் டு இது வந்து வேற ஏதாவது சம்மந்த ரீசன்ல ஆர்டிகல் 14 கீழவோ இல்லை வாட் எவர் ரீசன்ஸ்ல அவங்க கொண்டு போறாங்கன்னா அப்போ மேபி அது என்டர்டெயின் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் 21 கீழே அது ஒரு ரைட் டு லைஃபா கொண்டு போனதுனால அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த கேஸை. Satwant Singh Sane versus APO New Delhi. So in the case it was held that right to travel is included within the expression personal liberty, and therefore no person can be deprived of his right to travel except according to the procedure established by law. Since a passport is essential for the enjoyment of that right, the denial of passport amounts to the deprivation of personal liberty. In the absence of any procedure established by law of the land sustaining the refusal of a passport to a person, its refusal amounts to an unauthorized deprivation of personal liberty guaranteed by Article 21. This decision was accepted by the Parliament and infirmity was set by the enactment of the Passports Act 1967. அதாவது ஸோ பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ பாஸ்போர்ட்ஸ் ஆக்டில் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கு சில இது இருக்குது, ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணுறப்போ நமக்கான பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ண போகிறாங்க பாஸ்போர்ட் அத்தாரிட்டிஸு. ஸோ அதில் வந்து ஏதாவது ரீசன்னால நான் வந்து எனக்கு கிடைக்கல, ஏதோ வித்ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து என்னுடைய ரைட் டு லைஃப் வந்து பாதிக்கப்படுது. இப்போ வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபார் வாட் எவர் ரீசன். என்னோட
டிஸ்கிரிமினேஷன்லையோ இல்லை வாட் எவர் ரீசன் சொல்லி அது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிச்சிருந்ததுன்னா நான் வந்து ஆர்டிகல் 19லயோ ஆர்டிகல் 14லயோ நான் போயிருப்பேன். பட் அது தடுத்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஆர்டிகிள் 21ல என்னுடைய ரைட் டு லைஃப் பாதிக்கப்படுது, நான் அதில் வந்து போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பாஸ்போர்ட்டை மட்டும் வச்சு சொல்லலை. எனக்கு ரைட் டு ட்ராவல் அது வந்து என்னுடைய பர்சனல் லிபர்ட்டியில் இருக்குது. பட் இப்போ இந்த கோவிட் டைம்லலாம் உங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, யாரும் வந்து ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் வந்து வயலேட் பண்ணி போனேன்னா அதுவுமே வந்து அப்பவுமே வந்து எனக்கு இது லைக் நான் இந்த ஆர்டிக்கிளை நான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ எப்படி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி மீன்ஸில் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த ஸ்டாச்சுட்டரி சொல்கிறது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு. இதை வந்து பார்லிமெண்ட் தான் எனாக்ட் பண்ணணும், எய்தர் த்ரூ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக வரணும், ஆர்எல்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டாண்டிவ் லாவா இருக்கணும் அதுல. சரிங்களா, இதுதான் இதுல சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிகல் 21 வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம 21A போலாமா? ஹலோ, ஹலோ கேக்குதாப்பா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 21A. இது வந்து இந்த 21A அப்படின்றப்பே வந்து தெரியும். இது வந்து 21 and 21A இது வந்து அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க ஆர்டிகிள் 21க்கு அப்புறமா. இப்போ ஏன்னா ரைட் டு லைஃப்பில் ரைட் டு எஜுகேஷனும் சேர்ந்து இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் அதே ஆர்டிகிள் கீழே ஒரு சப் ப்ரொவிஷனாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 68th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. இது வந்து யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இருக்காருல்ல, அவரோட பீரியட்ல தான் இதை உள்ள கொண்டு வராங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரைட் டு எஜுகேஷன்ல எல்லா குழந்தைங்களுக்கும் 6 years to 14 years இருக்கிற குழந்தைங்களுக்கு 6 to 14 years வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும், பிரைமரி எஜுகேஷன், தட் இஸ் 10th வரைக்கும். சரிங்களா, அதுக்கான எஜுகேஷன் கம்பல்சரி இருக்கணும் அவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கணும். வெறுமனே எஜுகேஷன் மட்டும் டார்கெட் கிடையாது, அது ப்ராப்பராக அங்கே போய் சேரணும். இதுதான் அங்கே கொண்டு வராங்க ரைட் டு எஜுகேஷன்ட்டு. சரிங்களா, இப்போ இது பார்க்கலாம். இப்போ வெறுமனே எஜுகேஷன்னா நீங்கள் வெறுமனே அந்த மியர் டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கான அந்த ரைட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளையும் அவங்க சேர்த்தே எனேபிள் பண்ணணும் இந்த ரைட் மூலமாக. இப்போ இதில் the court held that in order to ensure compliance of the article 21A of the constitution, it is imperative that school must have qualified teachers and basic infrastructure. நான் சொன்ன மாதிரி முதல்ல இப்போ எல்லா பசங்களுக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் வேணும், இருக்கணும், எல்லாருக்குமே அதுக்கான ரைட் இருக்கு அப்படின்றது மட்டும் விஷயம் இல்லை. இப்போ வந்து அதை சொல்லி கொடுத்ததுக்கான ஸ்கூல்ஸும் டீச்சர்ஸும் தேவை இல்லையா, அதுவும் இங்க சேர்ந்தே தான் வந்து அப்ளிகபிள். இங்க இது வந்து ஒன்லி லைக் ஃப்ரீ எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் மட்டும் இவங்களோட டார்கெட் இல்லை, அது வந்து
குவாலிட்டி எஜுகேஷனா இருக்கா, அது அந்த குழந்தைங்க வந்து ஃபேவரபிளா படிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இன்ஷூரான ஒரு இடமா அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் சேர்ந்தே தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த கேஸு ரொம்பவே வந்து இந்த நம்ம ரைட் டு ப்ரைவசி படிச்சோம்ல அது மாதிரியான கேஸ் தான் இதுவும். ப்ரெசன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு இன்டர்நெட் ஆக்சஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரைட் டு ஹாவ் ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்றது ஸோ எஜுகேஷனுக்குமே ஒரு பார்ட்டாக, ரைட் டு எஜுகேஷனோட சேர்ந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இது வந்துடும் அப்படின்றாங்க இந்த இதில். So the court declared that right to have access to internet becomes a part of right to education as well as right to privacy under article 21 of the Constitution of India. ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்ல மட்டும் பார்க்காதீங்க இந்த ரைட் டு இன்டர்நெட் ஆக்சஸ். இப்போ இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன், இப்போ ஸ்மார்ட் லேப்ஸ் வந்துடுச்சு, அவங்களுக்கான ஸ்மார்ட் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே வந்து டெக்னிக்கலி கொண்டு போகிறாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷனுடைய அப்ஜெக்டிவ். வெறும் இப்போ இன்டர்நெட்டுன்றது வந்து இப்போ சப்போஸ் எஜுகேஷன் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஊர், அங்கே வந்து இப்போ உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, சிக்னல் டவருமே இல்லை, அந்த இடத்துல வந்து இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அதை கேட்கலாம், தேவைன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து எப்படின்னா எய்தர் கலெக்டருக்கு மனு கொடுக்கறது, இல்லை என்ன அங்கே யார் வந்து கவுன்சிலரோ இல்லை யார் எம்எல்ஏவோ அவங்க கிட்ட போயிட்டு பேசுறது கேட்கறது. அப்படி சப்போஸ் அங்கெல்லாம் வந்து நடக்கலை அப்படின்னா கோர்ட்டில் ரிட்டு போடுறது, இதெல்லாம் பண்ணி கேட்கலாம். எப்படி இது இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்க்கைக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஜென்ரேஷன் முழுக்கவே வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாமலே இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அங்கே எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வர முடியல. லைக் முயற்சியே எந்த ஒரு இவங்களும் அதிகாரத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து கண்டுக்கல. அவங்க எவ்வளோ டைம் போராட்டம் பண்ணிட்டாங்க, மனு கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களால வந்து எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வர முடியல. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கோர்ட்டு மூலமாக தான் கொண்டு வந்தாங்க அதை. ஸோ எலக்ட்ரிசிட்டின்றது அப்போ எங்கே என்ன ஆகுது, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயமா மாறிடுது. ஸோ அப்போ அது அப்படி மாறுற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்லி அது ஆர்டிகல் 21 கீழே அது ரைட் டு லைஃப்க்கு வந்துடுது. சரிங்களா? புரியுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிகல் 22 பார்க்கலாம். ஆர்டிகல் 22 என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா ப்ரிவென்ஷனா என்ன, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நடக்காம தடுக்கிறது, வருமுன் காப்போம் மாதிரி. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது. என்ன மாதிரி தடுக்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு அதாவது இப்போ நான் வந்து ஒரு நாட்டோட சிட்டிசனு, இல்லை நான் இந்த நாட்டில் இருக்கேன், சிட்டிசன் தான் இல்லை, நான் இந்த ஊரில் இருந்தாலே ஓகேங்களா, சிட்டிசன் ஒரு நான் சிட்டிசன். இப்போ என் மூலமாக வந்து இந்த நாட்டுடைய பீஸ் அண்ட் ஆர்டருக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டவுட் வருது என் மேலே இது ஒரு விதத்தில். சரிங்களா? அப்படி இருக்குன்னா அது எந்த காரணத்தினால வேணாலும் இருக்கலாம். இப்போ எய்தர் என் மேலே நான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கன்விக்டடாக ஒரு பர்சனாக இருக்கலாம், என் மேலே வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், இல்லை நான் பெயிலில் இருக்கலாம். இந்த மாதிரி லைக் என் மேலே இருக்கிற ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் மூலமாக நான் வந்து ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ நான் இப்போ திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட்ஸ் அவங்க மேலே வரலாம். இப்படிலாம் இருந்ததுன்னா என்னை வந்து காரணமே இல்லாமல் நான் எந்த ஆக்ஷன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை என்னை பனிஷ் பண்ணுறதோ எல்லாம் பண்ணணும். பட் நான் எதுவுமே பண்ணலைன்னா கூட என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். தட் இஸ் நான் எந்த மூமெண்ட்டும் பண்ணாதபடிக்கு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம்.
சரிங்களா? ஸோ தட் என் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது. ப்ரிவென்டிவ் பர்பஸ்க்காக நான் வந்து ஒருத்தவங்க வந்து டிடென்ஷன் அப்படின்றது வந்து அவங்களுடைய மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. லைக் அவங்கள வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது மட்டுமே டிடென்ஷன் கிடையாது. லைக் அவங்கள வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண விடாமல் ஒரு இடத்துல இருக்க வைக்கிறது தான் வந்து டிடென்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி நான் பண்றேன்னா அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கான்செப்ட். நம்ம இப்போ இதை பார்க்கலாம், ப்ரொவிஷனலாக இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம உங்களுக்கு மிசா சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி, அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்த டைம்ல. அந்த அந்த இதோட என்ன அதோடைய இதுனா, யாரெல்லாம் அந்த நேரத்தில் வந்து நேஷனுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. எலெக்ஷனை வந்து ஆக்சுவலி எலெக்ஷனை கான்டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டை வந்து கலைக்கணும் அப்படின்றதுனால கேஸ் போயிட்டுருக்கு. இந்த கவர்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றதே டவுட்டில் இருந்தது. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டு. பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து இந்த எமர்ஜென்சி டைமில் பிரச்சனையை வந்து தூண்டுற மாதிரி நாட்டோட இதுக்கு அச்சுறுத்தலாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அவங்கள தட் இஸ் டிடென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட்டில் அவங்கள வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு டாக்டிக்கலான மூவ் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களுடைய பார்ட்டிக்காக. சரிங்களா? இது வந்து லாஃபுல்லி அதோட இது கரெக்டாக இருந்தாலும் அதோட இன்டென்ஷன் தப்பாக இருந்தது. லேட்டரான அந்த ஆக்டை வந்து ரிப்பீட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸ், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே தூக்கி உள்ளே வச்சாங்க. ஏன் அதுக்கான கொடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நடமாடுறது வந்து மேபி இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சாங்க. நீங்கள் இந்த சார்பட்டா பரம்பரை படத்தில் கூட இது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸிங் இது நடக்கும்போது மிசா சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து திடீர்னு உள்ள பூந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுதான் அது லைக் அது வந்து ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி மாஸாக தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். லைக் மொத்தமாக ஒரு பெரிய கூட்டமாக இருந்தால் தான் கூட்டிகிட்டு போகணும் இல்லை அப்படின்னு இல்லை. ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் கூட அவங்கள வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு ராங்ஃபுல்லான டிடென்ஷனாகவும் இருக்கலாம். அதை வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த அத்தாரிட்டிஸ் கையில் இருக்குது. நம்ம இப்போ அந்த ப்ரொவிஷனை பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, no person who is arrested shall be detained in custody without being informed as soon as. ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நான் இந்த ஆர்டிகிள் 22 வந்து பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இதை கொண்டு வராங்க, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ற விஷயத்த. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து சில யாரை வந்து நம்ம டிடென்ஷனுக்கு உட்படுத்துறோம் இல்லையா, அவங்கள வந்து 3 months வரைக்கும் தான் வந்து அவங்கள நம்மளால ஸ்டாச்சுட்டரிலி நம்மளால டிடென்ஷன் பண்ண முடியும். அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒருவேளை அந்த 3 months தான் அதோட வேலிடிட்டி. இப்போ நம்ம அதுக்கு அதிகமாக பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்க அதுக்கு ஏன் வந்து 3 months விட அதிகமாக ஆக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்கன்னா நம்ம 3 monthsக்கு மேலே கூட நம்ம அவங்க டிடென்ஷன் பண்ணலாம் போலீஸு.
அப்படி இல்லைன்னா பார்லிமெண்ட்டே ஸ்டாச்சுட்டரிலி வந்து அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இது நடந்ததுனாக்கா அவங்கள வந்து 3 மந்த்ஸ்க்கும் அதிகமாகவே அவங்களால டிடென்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த யாரை நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு உள்ளாக்குறோமோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டலி 2 ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா அவங்க வந்து ஏன் வந்து அவங்க அப்படி ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் தெரியணும். ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரைட் டு லீகல் ரெப்ரசன்டேஷன். இப்போ அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஆகியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அவங்களோட ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிற பட்சத்தில் அவங்களுக்காக கோர்ட்டில் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்க இதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு லீகல் ரெப்ரசன்டேஷன் தேவை. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. லீகல் ரெப்ரசன்டேஷன் இன் தி சென்ஸ் அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கணும். சரிங்களா? பார்க்கலாம். ஸோ கஸ்டடியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கோன்றது தெரியணும். ஆல்சோ ரைட் டு லீகல் ரெப்ரசன்டேஷன் வேணும். நெக்ஸ்ட், every person who is arrested and detained in the custody shall be produced before the nearest magistrate within a period of 24 hours of such arrest, excluding the time necessary for the journey from the place of arrest to the court of magistrate, and no such person shall be detained in custody beyond the period without authority of the magistrate. ஸோ உங்களுக்கு என்ன புரியுது? இப்போ 3 monthsன்றது நம்மளோட வேலிட்டி டைம். அது எப்போ நடக்கும்னா மேஜிஸ்ட்ரேட் சொன்னால் மட்டும்தான் நடக்குமே தவிர, நான் இப்போ ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ரீசனால் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் நியர்பை கோர்ட் எதுவோ நான் அங்கே போயிட்டு அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அது வந்து 24 hours. இது வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் த ஜேர்னி டு த அந்த கோர்ட். தட் இஸ் நம்ம டிடென்ஷன் பண்ண இடத்துல இருந்து கோர்ட் வரைக்கும். நெக்ஸ்ட், nothing in clauses 1 and 2 shall apply to any person who for the time being is an enemy alien. ஸோ அது என்னப்பா enemy alien? ஸோ enemy alien அப்படின்றப்போ ஃபாரினரை தான் தட் இஸ் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுடைய எனிமி கண்ட்ரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் கிடையாது. To any person who is arrested or detained under any law providing for preventive detention. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு WGO பார்ட்டியும் அப்ளிகபிள் ஆகுது பாருங்க. To any person who is arrested or detained under any law providing for preventive detention. So நான் ஆல்ரெடி வந்து வேற ஏதோ ஒரு லா மூலமா வந்து நான் அப்படி வந்திருக்கேன் அப்படின்னா இதுல வந்து நான் ட்ரையல் ஆக மாட்டேன். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. No law providing for preventive detention shall authorize the detention of a person for a period longer than 3 months. இப்போ நான் சொன்ன மாதிரி அது எப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து அதை அந்த 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது அவனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆல்சோ எப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து புதுசாக லா எனாக்ட் பண்ணி அந்த பீரியடை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்களோ, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக அதிகப்படுத்துகிறாங்களோ, இல்லை அந்த ப்ரொசீஜரல் லாஸ் மூலமாக அவங்க அதிகப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் வந்து அவனுக்கு 3 monthsக்கு தாண்டி போகும். When any person is detained in pursuance of an order made under any law providing for preventive detention, the authority making the law order shall, as soon as may be, communicate to such person the grounds on which the order has been made and shall afford him the earliest opportunity of making the representation against the order.
ஸோ இது வந்து அவனோட டிடென்ஷனுக்காக இது வந்து எந்த பர்சன்ட் அந்த ஆர்டர் எது வந்திருக்கோ அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்றதுக்காக. சரிங்களா? Nothing in clause 5 shall require the authority making any such order as is referred to in clause to disclose the facts which such authority considers to be against the public interest to disclose. So if அந்த எந்த ரீசன்னால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாகணும். பட் if suppose அந்த ரீசன் வந்து பப்ளிக் செக்யூரிட்டி அதை வெளி சொல்றது மூலமா ஏதாவது வந்து பிரச்சனை வரும் நாட்டுக்கு, இல்லை அந்த செக்யூரிட்டி பர்பஸ் பிரச்சனை வரும் அப்படின்ற பட்சத்துல அவங்க சொல்ல தேவையில்லை. So parliament may by law prescribe இங்க பாருங்க, எப்ப வந்து பார்லிமெண்ட் வந்து அவங்க புதுசா ஆக்ட் எனாக்ட் பண்றாங்க அப்படின்றப்போ 3 monthsக்கு மேலேயுமே வந்து எவ்வளவு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அத்தனை மந்த்ஸ் அவங்க இருந்தாங்க. The maximum period for which any person may in any class or classes of cases be detained under law providing for preventive detention. The procedure to be followed by an advisory board in an inquiry under subclause A of clause 4. So கோர்ட்டோடைய ப்ரொசீடிங்ஸ்ல அவங்க எவ்வளவு நாள்ல உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை நாள் அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து சப்க்ளாஸ் 7. ஸோ ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து ஆர்டிகல் 23 and 24. சரிங்களா? இதில் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் ஆர்டிகல் 23. நம்ம இப்போ இந்த ப்ரொவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 23 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ இப்போ இது என்னப்பா சொல்கிறாங்க, நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஹியூமன் பீயிங்ஸோட அந்த ஃபிசிக்கல் பாடிலி வயலேஷன் ஆர் அந்த இன்டான்ஜிபிள் வயலேஷன் வாட் எவர், அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒர்க் பிளேஸில் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரைட் டு ஒர்க்குன்னு சிவனேஷ் சொன்னார். ஸோ ஆனால் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாமல் ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுடைய ரைட் அப்படின்றோம். இப்போது எனக்கு வந்து எப்படிலாம் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுலேருந்து தடுக்கலாம், அதுக்கான ப்ராப்பரான சோஷியல் வெல்ஃபேர் லாஸ் வரும்போது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம லேபர் ஃபோக்கஸ்டாக இப்போ வர லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், இதெல்லாம் வந்து எனக்கான லேபர் ரைட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கிற விதமாக இருக்கிற அவங்களுக்கான ரைட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் எப்படி இதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுலேருந்து தான் அந்த ஆக்ட் எல்லாம் வருது. சரிங்களா? ஏன்னா அதுக்கான அந்த உரிமைன்றது இந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக தான் அங்கீகரிக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். Traffic in human beings and beggar
and other similar forms of forced labor are prohibited, and any contravention of this provision shall be punishable in accordance with law. So any kind of exploitation, any kind of human trafficking, அது வந்து உங்களுக்கு ஆர்கன் இது பண்ணியும் இருக்கலாம். லைக் இப்போ இப்போ நம்ம பார்க்குறோம், நீங்க ஆர்கன் நீங்களா டொனேட் பண்றது வேற. ஆனா நானா வந்து உங்களுக்கு கன்சென்ட்டே இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து டிராஃபிக்கிங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஹியூமன் பாடிக்கு அகெயின்ஸ்ட் தான் வந்து இதெல்லாம் பாடிலி ரைட்ஸ். ஸோ பாடிக்கு அகெயின்ஸ்டாக வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க, டிராஃபிக்கிங் நடக்குது. ஆர் வாட் எவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ்டு லேபர் அவங்கள வச்சு உங்களுடைய உழைப்பை வந்து திருடுறாங்க, உங்கள் ஆர்கானை திருடுறாங்க, இல்லை வாட் எவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக உங்களுக்கு எது பாடிலி எக்ஸ்ப்ளாய்டேஷனாக எது நடக்குதுனாலும் அதுக்கு வந்து ஆர்டிகிள் 23 தான். சரிங்களா? இப்போ இங்கே வந்து beggar and other similar forms of forced labor. forced labor அப்படின்றப்போ நான் வந்து ஒரு லைக் ஒருத்தவங்கள ஒரு தொழிலில் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து எம்ப்ளாய் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் காசே கொடுக்காம அவங்கள வந்து வெறும் கொத்தடிமைகளாக வச்சுருக்கிறேன். இதுக்கு பேர் தான் நான் ஃபோர்ஸ்டு லேபர்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சுருக்கேன்னா அது அவங்களோட உழைப்பை வந்து நான் திருடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம், இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். Nothing in this article shall prevent the state from compulsory service for public purpose. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் ஒருவேளை ஸ்டேட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பப்ளிக் பர்பஸ்க்காக இதில் வந்து அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில். இப்போது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததில்லை, பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது தேவைப்படுது அப்படின்றப்போ அவங்களுடைய ரோட்ஸை வந்து அவங்களே க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, ஸ்டேட் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது என்னோட உழைப்பை வந்துலாம் யாரும் திருடல. இப்போ இது வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக இது தேவைப்படுது, நான் பண்ணுறேன். பட் இங்கே என்னென்ன பிரச்சனை நடக்கும்னா, நான் ஏதாவது இது நான் இப்போ நான் ரோட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும், பெருக்கணும், இதெல்லாம் பண்ணுறேன். there are chances that I might get discriminated. இப்போ நான் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் கேஸ்டில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னாக்கா அது தப்பு. பட் தேவைப்பட்டுச்சுன்னா ஜென்ரல் பப்ளிக்கை ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக நான் வந்து அந்த எதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மூலமாக நான் கேரண்டி பண்ணுறேனோ அதில் நான் சர்டைன் லிமிட்டேஷன்ஸ் வைக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இதோட லைக் இந்த ஆர்டிக்கிள் மூலமாக வந்த ஒரு ஆக்ட் பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். நெக்ஸ்ட்டு பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அடுத்து ஃபோர்ஸ்ட் லேபர், ரெண்டுத்துக்குமே இருக்குது பாருங்கள் ஆக்ட். சரிங்களா? இப்போ இதுக்கான இதை பார்ப்போம். கேஸ் லாஸு. The court held that payment of wages is lower than the minimum wage to a person who is working in famine relief work is against the provision of Article 23. The state cannot take advantage of the situation of a person who is engaged in famine relief work. ஸோ
உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரிலி வந்து ஒரு பர்சன் ஒரு ஒரு ஒர்க்மேனாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது தாண்டி இதுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபெமைன் ஒர்க்குக்கு ஃபெமைன் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு வெள்ள நிவாரண இதில் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி. இந்த கேஸில் பாருங்கள், இப்போது அவங்க வந்து ஒரு ஃபெமைன் அப்படின்றதுனா ஒரு டிசாஸ்டர். இப்போது பஞ்சம், சாப்பாட்டுக்கே பஞ்சம் வர மாதிரி ஒரு நிலமை வருது. அதை வந்து நம்ம அதோட ரிலீஃப்காக இப்போ ஒருத்தவங்க வராங்க. இது வந்து ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக வந்திருக்க ஒரு செல்ஃபாக வர ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் வராங்க. சரிங்களா? இப்போது அவங்களுக்கு மினிமம் வேஜஸ்க்கும் கீழே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகிடும். அவங்களுக்கு சேர வேண்டிய ஒரு வேஜஸ் என்னவோ அது போய் சேரணும் அப்படின்றாங்க இதில். சரிங்களா? அடுத்து வந்து இது பாருங்க, தீனா vs யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து the court held that labor which is taken from prisoners without paying them proper remuneration for their work is against the provision of Article 23. ஸோ இப்போ இது வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக. இப்போது ஜெயிலில் இருக்காங்கல்ல, பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. இது காய்கறி பயிர் வைக்கிறதாகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், இல்லை சின்ன சின்னதாக ஏதாவது வாழ்வாதார இதுக்காக அவங்க கற்றுப்பாங்க, ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது அதில் வந்து அவங்களுக்கு இந்த அவங்களும் என்ன சொல்கிறாங்க, மினிமம் வேஜஸ் ஒரு எம்ப்ளாயியாக அவங்க என்ன பண்ணும், அவங்க இதை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வேஜஸ்க்கு அவங்க என்டைட்டில்டோ அதுதான் இங்கேயும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து விஷால்ஜித் vs Union of India. The Supreme Court emphasized that right to receive timely and fair wages is an essential component of the prohibition of forced labor. The court held that the delayed payment or non-payment of wages should be considered as a forced labor, violating the constitutional rights of the worker. ஓகேங்களா? ஸோ அது டைம்லி பேமெண்ட்டாக இருக்கிறதும் முக்கியம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு
Buddhadev Karmaskar versus State of West Bengal. The court directed for the rehabilitation of the sex workers. The Supreme Court also directed to form the Sex Workers Rehabilitation Panel and directed the state and central government to provide funds for the working of this panel. இது வந்து என்னது அவங்களுக்கான ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அதுக்கு என்ன அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் இனிஷியேட்டிவ் எடுக்கணுமோ அதை இங்கே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஆர்டிகிள் 24 போகலாம். இப்போ இதில் பாருங்கள், நோ சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். இது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அந்த பர்பஸ்க்காகவே வந்த ஆர்டிகிள் இது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரிங்களா, no child below the age of 14 years shall be employed to work in any factory or mine or engaged in any other hazardous employment. So 14 yearsக்கு முன்னாடி, that is 10th முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், 6th to 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்க எங்கேயுமே வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நோ எங்கேயுமே லைக் எஸ்பெஷலி லைக் ஃபேக்ட்ரி, மைன் ஆர் எங்கேஜ் இன் எனி அதர் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட். இது கேஸ் பார்ப்போம். The Supreme Court addressed the issue of child labor in the firecracker industry. The court prohibited the employment of children in hazardous industries, including the manufacture of firecrackers. It emphasized the importance of enforcing Article 24 to protect the rights and welfare of the children and directed the government to take necessary measures to eradicate child labor. ஸோ இங்கே வந்து ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரீஸில் அப்பாயிண்ட் பண்ணுறதுமே வந்து அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறதுமே வந்து அசார்டஸான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு வந்த ஆக்ட்ஸ் வந்து நிறைய சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு தனியாக வந்தது. சரிங்களா, ஸோ அதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட் எங்கேருந்து வருது, இதுதான் வருது. சரிங்களா, இப்போ அடுத்து வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து அடுத்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்க்கு போயிடுறாங்க, ஆர்டிக்கிள் 32க்கு போயிடுறாங்க. பட் அதுக்குள்ளே நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல இந்த டெக்ஸ்ட் புக் கவரேஜை முடிக்க பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் முடியும். ஏன் உங்களுக்கு இது கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ரைட் டு ரிலீஜியன்லாம் தான் வருது. மேபி அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்றதுனால உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கம்பெனி செக்ரட்டரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டண்ட் இல்லைன்றதுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு எல்லாத்தையும் படிக்கும்போது அதை மட்டும் லிஃப்ட் அவுட் பண்ணிட்டா மேபி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட போகலாம். ஸோ நம்ம அதையும் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா, பட் இப்போதைக்கு நம்ம இதில் என்ன இருக்கோ அடுத்து போயிடலாம். ஸோ
கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஆர்டிகல் 32 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த கான்ஸ்டியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வயலேட் ஆச்சுன்னா நம்ம எப்படி நம்ம இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம் ஜுடிஷியல் ரிவ்யூ, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், இதை கேட்கலாம், நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அது வந்து ஆர்டிகல் 32 மூலமாக தான் முடியும். அதுதான் வந்து கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி கொடுக்குதுன்னா ரிட் மூலமாக. ரிட் அப்படின்றது வந்து ஒரு இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஒரு சிவில் கேசஸ் கிரிமினல் கேசஸ்லாம் இல்லாமல் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்றது வந்து வெறுமனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்க ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். அது இம்பார்ட்டண்ட். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அதுக்கு ஒரு தனி ஜூரிஸ்டிக்ஷனே இருக்குது. இப்போ இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்ட் ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த கோர்ட்ஸ்க்கும் வந்து அதுக்கும் கீழே இருக்க லோவர் கோர்ட்ஸ்க்கு அது கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆர்டிகிள் 32ல் அது இருக்குது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகிள் 226 இருக்குது. சரிங்களா? அது மூலமாக தான் உங்களுக்கு அது எனேபிளிங் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே. சரிங்களா? இப்போது இந்த ரிட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா 5 விதமாக இப்போ நம்ம இந்த மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 விதமான ரிட்ஸ் இருக்குது. தட் இஸ் வழிவகைகள் இருக்குது. அது மூலமாக போய் நமக்கான என்ன ரைட்டோ அதை நம்ம கேட்டுக்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 ரிட்ஸ் இருக்குது. அதுனா என்னென்னு முதல்ல சொல்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ அண்ட் சர்ஷியோரரி. 5 இருக்குது. சரிங்களா? இப்போ அது என்னென்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ரிட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே போயிட்டு ரிட்டு போட முடியாது. அப்படி பார்த்தா உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். எப்போ வந்துன்னா உங்களுக்கு எப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி சப்போஸ் நீங்கள் கேட்குற அந்த விஷயத்துக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரெமடி இருந்தது, ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸ் இருக்குது அப்படின்னா தான் அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறும். சரிங்களா? நீங்கள் எடுத்த உடனே போய் எல்லா விஷயத்துக்கும் அப்போ ரிட்டு போட்டுற முடியும். அது அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனே நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுலேயும் நடக்கலை அப்படின்னா தான் நம்மளால் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை ஆப்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த 5 ரிட்ஸும் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த டாப்பிக்கை விட கீழே ஒன்று இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த 5 ரிட்ஸ். இப்போ எல்லாத்தையும் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட் வந்து ஹேபியஸ் கார்பஸ். இந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து என்ன பர்பஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹேபியஸ் கார்பஸோட இது வந்து ஒரு லாட்டின் டேர்ம். அதோட மீனிங் வந்து டு ஹாவ் த பாடி. இது வந்து ஒரு பாடிலி ரைட்டு. இப்போது ஒரு பர்சன் வந்து எங்காவது தொலைஞ்சு போயிடுறாங்க அப்படின்றப்போ நம்ம இந்த ஹேபியஸ் கார்பஸை யூஸ் பண்ணலாம். இங்கே இதில் ஒரு நல்ல ஒரு டிஸ்டிங்ஷனும் இருக்கும். நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் தொலைஞ்சு போயிடுறாங்க, இல்லை அவங்க ஆள் இல்லை, இப்போ அவங்க வர வைக்கணும் அப்படின்றப்போ நம்ம ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டை யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணோம். ரிட் ஹை கோர்ட்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸில் அவங்கள கண்டுபிடிச்சி ப்ரொடியூஸ் பண்ணணும்.
சரிங்களா? இப்போ இங்க நான் சொல்றேன்ல, இப்போ தொலைஞ்சு போயிட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல அவைலபிள் ரெமெடி என்னவா இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, இல்லை அப்படின்னா, காணோம், ஆளை காணோம் அப்படின்னா, நம்ம வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்போ அது ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக மாறுது. இப்போ போலீஸ் தேடுவாங்க. அவங்க வந்து அது அவங்க அவங்க வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு, அவங்க ஆளு காணோம் அப்படின்ற வரைக்கும் அவங்க அவங்க அவங்களோட ஆக்ஷன்ஸில் கரெக்டாக இருக்கிறாங்க, ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். அதுதான் என்னுடைய முதல் ரெமெடி, கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ நான் ஒருவேளை நான் ஃபைல் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய கம்ப்ளைண்ட்டே அவங்க ரிசீவ் பண்ண மாட்றாங்க, ப்ரொசீஜர்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அப்போ போயிட்டு ஹேபியஸ் கார்பஸோ இல்லை நான் வந்து மேண்டமஸோ நான் கொடுக்கலாம். மேண்டமஸ்க்கான பர்பஸ் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். அந்த ரிட்டை நம்ம ஃபைல் பண்ணலாம் நான். சரிங்களா? இப்போது இது வந்து எப்போ வந்து இது ரீசனபிள், லைக் இது எப்போ வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ் வந்து இஃப் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்னை போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. இப்போது என்னை வந்து நான் இந்த எதுவுமே ரீசன் சொல்லலை, என்னை ப்ராப்பராக அந்த 24 hours வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலை, என்னன்னா இல்லீகலி டிடென்ஷன் பண்ணி என்னை வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த டைமில் நான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் போட்டேன் அப்படின்னு நான் இல்லை, எனக்கு பிஹாஃபாக வந்து என்னுடைய ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து 24 hours என்ன கோர்ட்டில் ஒப்படைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆளை காணும் அப்படின்னா, இதுக்கு பேரே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனு, இது பேர். சரிங்களா? என்ன அங்கே நிறுத்தணும் 24 hours. ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இட் கேன் பி இஷ்யூட் அகெயின்ஸ்ட் எனி பப்ளிக் அத்தாரிட்டி ஆர் ப்ரைவேட் அத்தாரிட்டிஸ், எப்படி வேணாலும் இருக்கலாம் இது. ஆல்சோ ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. இப்போது இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்களா, சாத்தான்குளமில் வந்து இந்த கோவிட் டைமில் போலீஸ் கஸ்டடி விசாரணைக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து லாக்அப் டெத் நடந்துச்சு. ஃபுல்லாக அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் லாக்அப்லேயே வச்சு அடித்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து ஹேபியஸ் கார்பஸ் இஷ்யூ ரிட்டு ஃபைல் பண்ணியிருந்தா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகியிருக்கணும் கோர்ட்டுக்கு முன்னாடி. உங்களுக்கு ஏதாச்சும் சவுண்ட் வந்து இதில் ஓவர்லேப் ஆகுதா நான் பேசுறதுல? ஓகேவா? ஹலோ, கேக்குதா? இருக்கீங்களா? ஹலோ, ஜீபிகா, சிவனேஷ், ஹலோ. எஸ் மேம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். இது எப்போ வந்து இந்த ஆட்கொணர்வு மனு வந்து நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் அந்த டிடென்ஷன் வந்து உங்களுக்கு லாஃபுல்லான டிடென்ஷனாக இருக்குது, ஆல்சோ வந்து உங்களுக்கு கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்னால கோர்ட்டோட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னால தான் வந்து அவங்க இந்த டிடென்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஆட்கொணர்வு மனு அவங்க மேலே நம்ம கொடுக்க முடியாது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்றது வந்து லிட்ரலி இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லாட்டின் டேர்ம். இதோடைய மீனிங் வி கமாண்ட். சரிங்களா, வி கமாண்ட். ஸோ இது வந்து இந்த மேண்டமஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பப்ளிக் அஃபீஷியல்ஸு அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க ஒழுங்காக லைக் அவங்க வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, பண்ணாமல் விட்டாங்க, இல்லை தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கோர்ட் வந்து அந்த பப்ளிக் அஃபீஷியல்ஸை கமாண்ட் பண்ணும், நீங்கள் அதை பண்ண சொல்லி, இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, வாட் எவர் அவங்க வந்து அப்படி கமாண்ட் பண்ணுறது தான் வந்து மேண்டமஸ். இந்த ரிட்டு மூலமாக தான் அது நடக்கும். ஸோ இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து அகெயின்ஸ்ட் இது வந்து வெறும் பப்ளிக் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் இதை கொடுக்க முடியுமே தவிர ப்ரைவேட்டான இப்போ நான் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனியில் இருக்கவங்களோ இல்லை லைக் பப்ளிக் கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறவங்களோ அந்த ஸ்டேட்டுன்ற டெஃபினிஷன் கீழே வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளே தவிர நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்க ஒரு டைரக்டருக்கோ மேனேஜருக்கோலாம் நான் இதை நான் கொண்டு போக முடியாது. சரிங்களா. ஸோ அந்த அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் மேண்டமஸ். ஸோ ஆல்சோ இது யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா பிரசிடெண்ட். இவங்க வந்து உங்களுக்கு ஸ்டேட் அத்தாரிட்டி கீழே தான் வருவாங்க. பட் இவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிரசிடெண்ட், கவர்னர், அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் இவங்க சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க கிட்டலாம் நம்ம வந்து அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஹிபிஷன் ரிட். ப்ரொஹிபிஷன் ரிட். ஸோ ப்ரொஹிபிஷன் ரிட் அப்படின்றது வந்து எதுக்குன்னா, பேசிக்கலி ப்ரொஹிபிட் பண்ணுறதுனா என்னதுப்பா, ஒரு விஷயத்த தடுக்கிறது. லைக் ஒரு மொத்தமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது வேற, ப்ரொஹிபிட் பண்ணுறது வேற. கரெக்டுங்களா. ஸோ இது வந்து மொத்தமாக எப்படி சொல்ல, அந்த ஃபோர்பிட் பண்ணுறது அதுக்கு பேர் தான். ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் ரிட் என்ன பண்ணுவாங்கன்னா, லோவர் கோர்ட்ஸ் வந்து ஹையர் கோர்ட்ஸ் வந்து அவங்களுடைய லோவர் கோர்ட்ஸ் கிட்ட கொடுக்குற ஒரு ரிட்டு தான் இது. வென்எவர் அவங்க வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸீட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஹலோ, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலை, இல்லை அதுலேருந்து எக்ஸீட் ஆகுறாங்க, அவங்களுக்கு அத்தாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அந்த கோர்ட்ஸ் வந்து அவங்க கேஸ் நடத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹையர் கோர்ட்ஸ் வந்து லோவர் கோர்ட்ஸ் கிட்ட வந்து இந்த ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷனை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு செக் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அந்த ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுடிஷியல் ஆஸ் வெல் அஸ் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த ப்ரொஹிபிஷன் ரிட்டை கொடுக்கலாம். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ்க்கு அதை கொடுக்க முடியாது. லைக் இப்போ இந்த என்சிஎல்டி ஆகட்டும், இல்லை டேக்ஸ் ட்ரைபியூனல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸாக வருவாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம போயிட்டு இந்த ப்ரொஹிபிஷனை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நான் மேண்டமஸை தான் கொடுக்க முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட் செர்ஷியரரி ரிட், ரிட் ஆஃப் செர்ஷியரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா டு பி செர்ஷியரரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லாட்டின் டேர்மு. இதுக்கு என்ன மீனிங்னா, டு பி சர்டிஃபைடு ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. இவங்க வந்து ஹையர் கோர்ட்ஸ் வந்து
லோவர் கோர்ட்ஸ் அவங்களோட வாட் எவர் ரீசன்ஸ் அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸீட் பண்ணதுனாலையோ இல்லை லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்ததுனாலையோ இல்லை வந்து அவங்களுடைய எரர் லைக் ஏதாவது ஒரு எரர் கமிட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய லாவில் அவங்க இன்டர்பிரேட் பண்ணதில் அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் ஹையர் கோர்ட்ஸோடைய லோவர் கோர்ட்ஸோடைய இதை வந்து ஹையர் கோர்ட்ஸ் வந்து அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்,